பாஜக உறுப்பினர் நயினா நாகேந்திரன் அன்போடு கேட்கும் கோரிக்கைகள் அனைத்தும் அன்போடு பரிசீலிக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்று பேசிய பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன், பாபநாசம் மணிமுத்தாறு அணையை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். அதற்கு பதில் அளித்து பேசிய முதலமைச்சர், உறுப்பினரின் நன்றியை எதிர்பார்த்து திட்டங்களை செயல்படுத்துவது இல்லை எனவும், உறுப்பினர் அன்போடு கேட்ட கோரிக்கைகள் அனைத்தும் அன்போடு பரிசீலிக்கப்படும் என்றும் கூறியதால் அவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கல்லாற்றின் குறுக்கே மேலும் ஒரு தடுப்பணை கட்டப்படும் என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் கேள்விக்கு பதில் அளித்த அவர், 6 கோடியே 50 லட்சம் ரூபாயில் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர், எந்தெந்த குளங்களில் தண்ணீர் சேர வேண்டுமோ அவற்றில் தண்ணீர் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது என்றும், ஒரு குளத்தில் மட்டுமே தண்ணீர் செல்லவில்லை எனவும், அதனையும் இத்திட்டத்தில் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சட்டப்பேரவை அரங்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், கடம்பூர் ராஜு ஆகியோர் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரனின் இருக்கைக்கு அருகில் சென்று 10 நிமிடம் அமர்ந்து பேசியுள்ளனர். கடந்த வாரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விவாதம் எழுந்தது. இந்நிலையில் நயினா நாகேந்திரனுடன் நடந்துள்ள இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.